மிளகாய் சட்னி. இது கொஞ்சம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 10 வரமிளகாய், அதே சின்ன துண்டு புளி இது போட்டுட்டு தக்காளி இதோட ஒன்றா சேர்த்து விட்ருங்க. அடுப்பை சிம்மில் கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. நல்லா அந்த தக்காளியை சூடு ஆறினோடனே எடுத்துட்டு மேலே இப்படி தோலை உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுங்க. நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றி தாளிக்க போகிறோம். 6 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டு அதுவும் பொரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அந்த சின்ன வெங்காயம், இந்த பூண்டு இதை போட்டு இல்லைங்க இதோடய சேர்த்துக்குவோம். பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம போட்ட வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா ஒரு கலர் மாதிரி பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ அந்த விழுது அதை சேர்த்துக்கோங்க. இதை வேக வச்ச தண்ணியவே ஊற்றி நல்லா இதை சேர்த்துக்கோங்க. இதோட எடுத்து ஒன்றா போட்டுட்ருங்க. இப்போ இந்த ஒரு துண்டு வெல்லம் அதையும் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க.